வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஏற்கனவே நம்ம வை, விடு, போடு இந்த மாரி நெறைய இடங்கள்ல தமிழ்ல சொல்லுவோம். அதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம இந்த விழும், விழுகிறது இந்த மாரி சென்டென்சஸ் பார்க்கலாம். அடி விழும், உத விழும், திட்டு விழும், கன்னத்துல குழி விழுது, முகத்துல சுருக்கம் விழுது, கண்ல தூசி விழுந்துருச்சு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரிலாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா விழுவுறது அப்படின்னா ஃபால்ன்ற வார்த்தையை வேர்பா யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபால்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாது. பட் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அதையெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம். இப்போ அடி விழும் அப்படின்னு நம்ம சொல்லணும். யூல் கெட் பீட்டிங்னு நம்ம சொல்ல மாட்டோம். யூல் கெட் பீட்டன். யூ வில் கெட் பீட்டன் அப்படி சொல்லுவோம். இல்லை இப்போ அடி விழ போகுது அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஆர் கோயிங் டு கெட் பீட்டன். யூ ஆர் கோயிங் டு கெட் பீட்டன். அஃப்கோர்ஸ் வில் ஆர் கோயிங் டு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லுவோம். ஐயோ இன்னைக்கு திட்டு விழ போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ எம் கோயிங் டு கெட் எல்டட். அஃப்கோர்ஸ் ஸ்கோல்டட் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அதை விட காமன் ஸ்போக்கனில் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்க சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப காமனாக ஸ்போக்கனில் எப்படி சொல்லுவாங்க அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய விதமாக நம்ம சொல்ல முடியும். பட் ஒரே சென்டென்ஸ்க்கு நிறைய விதமாக சொன்னோன்னா சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா? அதனால் ரொம்ப காமனாக எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அந்த சென்டென்சஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு திட்டு விழ போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு கெட் எல்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஐ எம் கோயிங் டு கெட் ஷவுட்டட் அட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே எனக்கு பயங்கரமாக திட்டு விழ போகுது அப்படின்னு நம்ம சொல்லணுமானா ஐ எம் கோயிங் டு கெட் ஷூட் அவுட். ஐ எம் கோயிங் டு கெட் ஷூட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்ததா நாம வந்து இந்த கன்னத்துல குழி விழுறது அதை எடுத்துக்கலாம். அவளுக்கு கன்னத்தில் குழி விழுகிறது அப்படின்னு சொல்லணுமானா ஷி ஹாஸ் அ டிம்பிள் ஆன் ஹர் சீக். ஷி ஹாஸ் அ டிம்பிள் ஆன் ஹர் சீக். இப்போ சிரிக்கிறப்போ அவளுக்கு கன்னத்துல குழி விழுது அப்படின்னு சொல்லணுமானா her cheek dimples when she smiles. Her cheek dimples when she smiles. அவங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சு. ஒட்டு கேட்கல. அவங்க சத்தமாக தான் பேசினாங்க. நான் அந்த பக்கம் போனப்போ அது ஏதோ என் காதுல விழுந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறத நம்ம ஓவர்ஹியர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஓவர்ஹியர்ட் தெம் டாக்கிங். அஃப்கோர்ஸ் பாஸ்ட் டென்ஸில் ஓவர்ஹியர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஓவர்ஹியர்ட் தெம் டாக்கிங். அஃப்கோர்ஸ் இதுக்கு நம்ம ஓவர்ஹியர்டுன்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காமனாக ஸ்போக்கனில் சிம்பிளாக ஹியர்டுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஐ ஹியர் தெம் டாக்கிங் அப்படின்னு சொன்னாலே கூட போதுமானது. அந்த சத்தம் எனக்கு காதில் விழவே இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம ஹியர்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஐ டிடன்ட் ஹியர் இட் அட் ஆல். இப்போ அடுத்ததான் நாம நிழல் விழுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து என்னன்னா நிழல் வந்து எந்த டைரக்ஷனில் விழுது அப்படி சொல்லுவோம். இப்போ நிழல் வந்து தெற்கே விழுகிறது அப்படின்னு சொல்லணும்னா த ஷேடோ இஸ் கோயிங் சவுத். த ஷேடோ இஸ் கோயிங் சவுத் அப்படி சொல்லுவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. அப்படி நம்ம எடுக்கிறப்ப நம்ம ஃபோட்டோவுடைய நம்மளுடைய கேமரா அல்லது மொபைல் அதோடைய ஷேடோவே வந்து அந்த கீழே விழும். அதுவும் சேர்ந்து ஃபோட்டோவில் வந்து கேப்சர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஷேடோ வந்து குறுக்க விழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ த ஷேடோ இஸ் கெட்டிங் இன் த வே. த ஷேடோ இஸ் கெட்டிங் இன் த வே அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த ஷேடோவும் வருது அப்படி சொல்கிறதுக்கு. கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஐ காட் டஸ்ட் இன் மை ஐ. ஐ காட் டஸ்ட் இன் மை ஐ எப்படி சொல்லலாம்? இல்லை நீங்கள் அப்படியே சொல்லணும், கண்ணில் தூசி விழுந்துருச்சுங்கிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா சம் டஸ்ட் காட் இன் டு மை ஐ. சம் டஸ்ட் காட் இன் டு மை ஐ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த பெரியவங்கெல்லாம் கண்ணில் கேட்ராக்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கண்ணில் பூ விழுந்திருக்கு, கண்ணில் திரை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கேட்ராக்ட் வச்சு தான் சொல்லுவோம். ஹி ஹேஸ் அ கேட்ராக்ட் இல்லைன்னா ஹி ஹேஸ் கேட்ராக்ட் எப்படி வேணால் சொல்லலாம். அடுத்ததாக நாம் சுருக்கம் விழுறது. அவளுக்கு முகத்தில் சுருக்கம் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணுமானா ஷீ இஸ் கெட்டிங் ரிங்கிள்ஸ். ஷீ இஸ் கெட்டிங் ரிங்கிள்ஸ். இல்லை முகத்தில் சுருக்கம் விழுந்து விட்டது. ஷி ஹாஸ் காட் ரிங்கிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். ஷி ஹாஸ் காட் ரிங்கிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததான் நம்ம சொல்ல போகிறது வந்து பரிசு விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. லாட்டரியில் எனக்கு பரிசு விழுந்தது. ஐ ஒன் த லாட்டரி. அப்படி இல்லைன்னா ஐ காட் அ ப்ரைஸ் இன் த லாட்டரி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஹிட் அ ஜாக்பாட் அது கூட சொல்லலாம். பொறுப்பு அவன் மேலே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லணும். தட் ரெஸ்பான்சிபிலிட்டி லேண்டட் ஆன் ஹிம். அந்த பொறுப்பும் அவன் மேலே தான் விழுந்துச்சு. கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? தட் ரெஸ்பான்சிபிலிட்டி லேண்டட் ஆன் ஹிம் டூ. இப்போ இதே இன்னொரு விதமாக சொல்லணுமானா ஹி எண்டட் அப் வித் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் வெல்.
he ended up with that responsibility as well அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமா நம்ம தமிழ்ல இடியமேட்டிக்கா அப்படி சொல்றது தான். அந்த பொறுப்பு அவன் தோள்களில் விழுந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் சொல்லலாம். That responsibility fell on his shoulders. That responsibility fell on his shoulders. ஸோ பொறுப்பு விழுந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ நம்ம இன்னொன்னு கூட சொல்லுவோம். தலையில விழுந்துச்சுன்னு சொல்லுவோம். எல்லாம் என் தலையில தான் விழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Everything is falling on my head. Everything is falling on my head. இல்லைன்னா I end up taking all the responsibility. I end up taking all the responsibility. எல்லாத்தையும் நான் தான் சுமக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ பொறுப்பு விழுதுன்னு சொன்னோம். பழி என் மேல தான் விழுது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஏன் எல்லா பழியும் என் மேலேயே விழுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலா நீங்க புலம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல நம்ம why do I get blamed for everything? Why do I get blamed for everything? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல இதை நீ தான் பண்ண, இதையும் நீ தான் பண்ண, இதுக்கும் நீ தான் காரணம்னு எல்லாத்தையும் உங்க மேலேயே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து ஏன் என்ன எல்லாத்தையும் என் மேலே தூக்கி போடுற அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு why am I getting all the blame? Why am I getting all the blame? இது வந்து ஜென்ரலா சொல்றதுக்கு why do I get blamed for everything? அது வந்து புலம்புவோம் இல்லையா? ஏன் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என் மேலேயே பழி போடுறாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். நிலா வெளிச்சம் விழுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு the moonlight is shining. The moonlight is shining. அவ பல்லு விழுந்துருச்சு. Her tooth fell out. இல்லைன்னா சிம்பிளா she lost a tooth. Her tooth fell out இல்லைன்னா she lost a tooth. சந்தேகம் அவன் மேலதான் விழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? People suspect him. They are suspecting him. People suspect him இல்லைன்னா they are suspecting him. ஜெனரலா நம்ம சொல்றது. நான் மயங்கி விழுந்துட்டேன். I fainted. I passed out. அதுவே கண்ணை இருட்டிட்டு வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது I blacked out. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் விழுந்தது விழுகிறது இப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ விழாது அப்படி வச்சு ஒன்று சொல்லிடலாம். இப்போ பொதுவாக வந்து இந்த ஷேடோவுக்கு நிழல் விழாது அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிழல்லாம் விழாது அப்படின்னு சொல்றதா இருந்தால் தேர் won't be any shadow. There won't be any shadow. இப்போ இதையே ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதோடைய நிழல் தரையில் விழாது அப்படின்னு சொல்லணும். அப்போ it won't cast a shadow on the ground. It won't cast a shadow on the ground. ஸோ இந்த வீடியோவில் நாம விழும் விழாது விழுகிறது இந்த மாதிரிலாம் வச்சு சொல்றதுக்கு நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.